பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படும்படியாய் ஒரு வார்த்தை உங்களோடு பேசுறாரு. யோபு அழகா ஒரு வார்த்தை சொல்றான், பெயின்ஃபுல் வேர்டு, கஷ்டமான ஒரு வார்த்தையை சொல்றான். யோபு 1:21, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இன்றைக்கு நான் பலப்படும்படியாய், நீங்கள் பலப்படும்படியாய் எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்? நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறதா? இல்லை அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை நம்மை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு இயேசப்பா ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்குறாரு, மகளே மகனே, இதுவரைக்கும் ஒன்று நீ பலப்படுத்துகிற வார்த்தையை பேசியிருக்கிறியா, இல்லைன்னா கனவீனப்படுத்துகிற, சோர்ந்து போக வைக்கிற பலவீனமான வார்த்தையை நீ பேசுறியா? யோபு சொல்றான், நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பலன் கொண்டு திடம் மனதடையும்படியாய் ஆண்டவருக்கு உங்கள்கிட்ட பேச சொல்றாரு. என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய காரியங்களை சிந்தனையில போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம், சபையில் போராட்டமாக இருக்கலாம், சுற்றி இருக்கிற சூழல்களில் போராட்டமாக இருக்கலாம், சில பலவீனமான தாக்கத்துக்குண்டான நம்ம எதிரொலிப்பாக இருக்கலாம். குடும்பத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கலாம். சில கனவீனமான காரியங்களை பிசாசு உங்களை கொடுத்து உங்களை கனவீனப்படுத்தலாம். சில இடத்துல நோஸ்கட் பண்ணலாம். சில பதவிகள் உங்களுக்கு வராமல் இருக்கலாம். சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கலாம். சில பேர் உங்களை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி துடிக்கலாம். சில பேர் உங்களுக்கு பில்லி சூனியம், மாந்திரிகம், ஏவல்கள் வச்சு எதையா ஒன்று செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நினைக்கலாம். நீங்கள் முன்னேறக்கூடாது, நீங்கள் நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி மனுஷ கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். உங்க குடும்பத்தை, வம்சத்தை அழிச்சிருன்னு சொல்லிட்டு எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பலப்படணும்னா, இவங்களெல்லாம் தாண்டி பலப்படணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். அவர் கொடுத்தாருங்க எனக்கு, அவர் நினைச்சா அவர் எடுத்துக்கிடுவார். அப்படியே அவர் என் கையை விட்டு சில விஷயங்களை எடுத்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க பழகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு பழகிருக்கீங்களா? நம்ம என்ன பழகிருக்கிறோம்? சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை காத்திருக்க வச்சோ அல்லது வேற வித்தியாசமான ஏதாவது காரியத்தை செஞ்சா நம்ம உடனே என்ன பண்றோம் அப்படின்னா, ஏன் ஆண்டவரை இதை செஞ்சிட்டீங்க, ஏன் மட்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நீங்க செய்றீங்க, உங்களுக்காக நான் நிறைய காரியத்தை செஞ்சனே, உங்களுக்காக அதை செஞ்சனே, இதை செஞ்சனே, நான் அப்படி இருந்தனே, இப்படி இருந்தனே அப்படின்னு சொல்லி தேவையில்லாம அலப்பிக்கொண்டிருக்கிற ஒரு மூடனாய், அலப்பிக்கொண்டிருக்கிற தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில உள்ள மகனாய், மகளாய் நாம் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தை ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். ஆண்டவர் முன்னாடி ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும், ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்தாருங்க, கர்த்தர் எடுத்தாருங்க. இந்த வேலையா, ஏன் வேலை இல்லை பிரதர்? கர்த்தர் கொடுத்தாருங்க, கர்த்தர் எடுத்தாருங்க, அவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வேலை, அழகான புது வேலையை கொடுப்பாரு. அம்மா ஏங்க குழந்தை இல்லை?
கத்தர் கொடுத்தாருங்க. கத்தர் எதை என்னைக்கு எடுக்கணும்னு நினைக்கார தெரியல, ஆனால் எனக்கு திரும்பவும் அவர் கொடுப்பார், அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு உங்கள் வாயிலேருந்து வார்த்தை சொல்ல வைக்கணும். நீங்கள் ஆண்டவர் அதை பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. திருமணம் ஏன் முடியல? கத்தரனை படைச்சாருங்க, கத்தர் கொடுப்பாருங்க, அவருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லி பழகுங்க. நீங்கள் பலனடைய வேண்டும் என்றால், யோபுக்கு எல்லாம் போச்சு, 10 குழந்தை போச்சு, ஆடு மாடு மிருக ஜீவன்கள் வீடு வேலைக்காரன் எல்லாரும் செத்து போயிட்டான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப ஈஸியாக சொல்லி முடிச்சிடறான் விசுவாசத்தில். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் எந்த வார்த்தையை சொல்கிறீங்க? ஆண்டவரோட கடந்துட்டு உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, ஆமாம் எனக்கு கால் இல்லையா, எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்களா, கை இல்லையா, நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறோமா? ரொம்ப சிம்பிளாக, ஆண்டவர் நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இனிமேல் நீங்கள் நல்ல பெஸ்ட்டாக கொடுப்பீங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பலப்படுவீங்கன்னு இயேசுவா சொல்கிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறாரு, உங்களை மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறாரு. உங்களை இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு மகிமையாக திரும்ப கொடுப்பேன், நீ விசுவாசி. தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.